அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் கேஜிஎஃப் சாப்டர் 3 இந்த படத்தோட அப்டேட் தான் வந்து விட்டுருக்குறாங்க. இப்போ வந்து சாப்டர் 1 வந்து 2018 வந்து விட்டுருந்தாங்க. அப்போ வந்து அவர் அம்மா பாசம் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் கொண்டு போயிட்டு படம் வந்து மாதம் வந்து வேறு லெவல்லே வந்து கொடுத்துட்டாங்க. சாப்டர் 2 வந்து அந்த மாதிரி தான் வந்து அருமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து கோலார் அப்படிங்கிற ஒரு தங்க சுரங்கத்தில் வந்து பெரிய தங்கத்தில் வந்து கொள்ளையடிக்கிறவங்க, மக்களை கொடுமைப்படுத்துகிறவங்க, அவங்களாம் வந்து எப்படி வந்து அடிக்கணும் செய்யணும், அவங்களாம் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத விட அந்த தங்கத்தெல்லாம் மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு இந்த உலகத்திலே நான் தான் பெரிய டானாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து கேஜிஎஃப்ல வந்து மாசா சீனாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பேர் வந்து ராஜா. அவர் சின்ன வயசுலேருந்து பாம்பேயில் வந்து ஒரு தெருவில் வந்து சாதாரண ராஜா கிருஷ்ணப்பா பாய் அப்படிங்கிட்டு ஒரு பேரில் இருந்துக்கிட்டு அவர் வந்து ராக்கி பாய் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவருக்கு வந்ததே வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதம் வந்து அமைஞ்சிருக்கும். ஹோம்பேல ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை வந்து அதுக்கடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதனாலே வந்து இந்த படத்தோட ஆர்வம் வந்து மேலும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சாப்டர் 2ல் வந்து அவர் வந்து கீழே விழுந்து இறந்த மாதிரி வந்து காமிச்சிப்பாங்க. அடுத்து சாப்டர் 3 என்னென்னா அவர் வந்து அங்கே வந்து கீழே விழுந்த உடனே அங்கே வந்து பெரிய அத்தனை பொருளோட தங்கத்தோட எல்லாத்தையுமே வந்து தங்கத்தை வந்து பாக்ஸ் பண்ணி உள்ளே வந்து அவர் சேஃப்டியை வச்சு அதை வந்து மீட்டு அதுக்கடுத்து வந்து உலகம் முழுவதும் வந்து இவர் எந்த அளவுக்குலாம் மாசாக காட்டார் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கிறாங்க. இந்த கேஜிஎஃப் சாப்டர் 3 வந்து இந்த வருடம் வந்து கடைசியில் வந்து லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறுதி கட்டத்தை வந்து முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை முடிஞ்ச உடனே இந்த வருஷமே வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாஸ் நடிப்பில் இந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து இருந்துக்குது. அப்புறம் சஞ்சய் தத் இவங்க எல்லாமே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. ரேஜினா எல்லாமே வந்து அருமையாக நடிச்சிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து எப்போ வரப்போகுது நம்ம வந்து ஆர்வம் வந்து அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இந்த படம் வந்த உடனே அடுத்தடுத்து அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.